திருக்குறள் சிந்தனை. பிறர்க்கு இதமாக அன்பு புரிவதே அன்பின் பயனாகும். அறிவுடைய பிறப்பிற்கு சிறப்பு அன்பு புரிவதே ஆகும். அறிவுடைய அரிய உயிர் அறிவில்லாத வறிய உடம்பை பொருந்தி வருவதற்கு உரிய காரணம் அன்போடு பொருந்தி வருகின்ற இனிய தழுவலே ஆகும். உயிரும் உடம்பும் தனித்தனியே பிரிந்திருந்தால் இனித்த செயல்கள் யாதும் செய்யாது. அவை ஒன்றோடு ஒன்று இணைந்தபோதுதான் நன்றான செயல்களை உரிமையோடு நாடிச் செய்கின்றன. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கூடிய போதுதான் ஒலிகள் தோன்றி சொற்கள் உளவாகின்றன. அப்போதுதான் பொருள் உணர்வுகள் விரிந்து அறிவு நலன்கள் வளர்ந்து வருகின்றன. அதுபோல உயிரும் உடம்பும் இசைந்தே பல நற்செயல்கள் ஆற்றுகின்றன. ஒருவன் அன்போடு இசைந்த போதுதான் அது எல்லாருக்கும் இன்பம் தந்து இனிதே வளர்ந்து வரும். புண்ணியம் அன்பை செய்தவன் புண்ணியவானாய் உயர்ந்து பேரின்ப நிலை அடைகின்றான். ஆகவே எல்லா உயிர்க்கும் இறங்கி யாருக்கும் அன்பு செய்து வருவதே பிறந்த பிறவிக்கு பயன் என்று தெய்வப் புலவர் அன்புடைமை அதிகாரத்தில் அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு என்றார். நாளையும் சிந்திப்போம்.